உங்கள் வீட்டில் உள்ள ஒரு முதியவரின் குதிகால்கள் மிகவும் வெடித்து நடப்பதே கடினமாகிவிட்டது என்றால் இன்று நான் சொல்ல போகும் ₹5 மதிப்புள்ள அற்புதமான தீர்வு 4 முதல் 5 மெழுகுவர்த்தி மெழுகு, அரை கிண்ணம் கடுகு எண்ணெய் மற்றும் அரை எலுமிச்சை சாறு சேர்த்து இதை 5 நிமிடங்கள் நன்றாக சூடுபடுத்தி காய்ச்சி எடுக்கவும். தினமும் இரவு தூங்குவதற்கு முன் உங்கள் குதிகால்களில் தடவி தூங்கவும். மெழுகை உருக்கி கால்களில் வைப்பதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. பின்வரும் எளிய முறையை பின்பற்றுங்கள், நிச்சயம் பலன் கிட்டும். தினமும் உங்கள் கால்களை ஒரு 10 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைத்திடுங்கள். பின்னர் ஒரு நல்ல சாலிசிலிக் பாடி வாஷை கொண்டு சுத்தம் செய்திடுங்கள். இது சுத்தம் செய்வது மட்டும் அல்லாமல் அங்கு அதிகமாக வளர்ந்திருக்கும் தோல் அடுக்குகள் இருக்கிறது பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றும். பின்னர் ஒரு யூரியா மாய்ஸ்சரைசரை கொண்டு அங்கு நன்கு தடவிடுங்கள். இதுவோ அப்பகுதி வறண்டு போக விடாமல் பார்த்து கொள்ளும். வறண்டு விட்டால் தான் வெடிப்புகள் அங்கு அதிகமாகும். அதிக நேரம் நின்று வேலை பார்ப்பதை தவிர்த்திடுங்கள். உடற்பருமனையும் குறைத்திடுங்கள். காரணம், குதிங்கால்களில் அழுத்தம் அதிகரிப்பதனாலேயே அங்கு அதிக தோல் செல்கள் வளர்ந்து அந்த இடம் பின்னர் காய்ந்து வெடிப்புகளாக மாறுகிறது. சுடு தண்ணீரில் நீராடுவது இதமாகத்தான் இருக்கும், ஆனால் வேண்டாம், அது அங்கு அதிக சேதாரத்தை ஏற்படுத்திவிடும். வெறும் கால்களில் நடந்தாலோ செருப்புகள் அணிந்து நடந்தாலோ வெடிப்புகளுக்குள் தூசி துகள்கள் சென்று இந்நிலை மேலும் அதிகரித்துவிடும். எப்பொழுதும் சாக்ஸ் மற்றும் ஷூஸ் அணிந்து கொள்ளுங்கள். நன்றி.